துறை வரார். நிக்கிறார். துரைக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என்னடா முறைக்கிற நாய? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அட போவி, என் கண்ணு மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதாடா? அம்மா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு சொல்ற வயசாயிடுச்சு. உன் கண்ணு மறையிற வரைக்கும் நான் லேட் பண்ணா அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? வாய மூடுறா. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறியடா. தெய்வத்துக்கு பொறுக்குமாடா? தாயே, தெய்வ பக்தி உடையவங்க நீங்க. உங்களுக்கு தெரியாதுதா நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு ஆட்டுறான், நான் கீழே இருந்துகிட்டு ஆடுறேன். நம்ம கையில என்ன? கையில மாத்திரம் எப்படி இருக்கும்? ரத்த திமிரு உடம்பு பூராமதான் இருக்கும். இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களும் எட்டு, வாங்குற வட்டி எட்டு. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா, தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? 8 பிள்ளைங்களுக்கு தகப்ப செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கேளுடா. இன்னும் கேட்பேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா இல்ல அதோட சின்ன பொண்ணா? அது ஐஸ்தான் போட வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நான் தங்கச்சின்னு கூப்பிட வேண்டிய பொண்ணு சித்தின்னு கூப்பிட வச்சிட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்பிடுவான். போடா, இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். கேட்டல போடா. இன்னும் பெருசா இத்தனை நாள் வரைக்கும் இவர் சோத்த நாத்துன மாதிரி சரியா சம்பாதிக்க மாட்டேன். என் கையில தொழில் இல்ல, திங்கிறது ஹோட்டல் இல்ல, படுத்து ஊருக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல. அச்சின் சாவுங்க ரெண்டு போக மாட்டான். டேய், 8 உள்ள பெற்றிருக்கிறியடா. அவனுக்கு அறிவு இல்ல. டேய், நான் சொல்றது உனக்கு காதுல